ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம அஞ்சலியோட ஒட்டுமொத்த குடும்பமும் நிரா மண்டபத்துக்கு வெளியில் வந்து நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகேஷோட காரணிக்கு நம்ம அஞ்சலி மகேஷ் 2 பேரும் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துல நின்று அழுதுட்டு இருக்காங்க. உடனே அஞ்சலி அவங்க அப்பாவை ஓடி போய் கட்டிப்பிடிச்சு அழுவுறாங்க. அப்பா கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் அந்த வாய் பேச முடியாத அவங்க அண்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களா அஞ்சலியை பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாரு அஞ்சலி, மகேஷ் வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாரு. அதே மாதிரி நீ எங்கே போகிற, இங்கே சென்னையில் தானே இருக்க, கண்டிப்பாக நாங்கள் உன்னை பார்க்க வருவோம் சரியா அப்படின்னதும் அஞ்சலி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் அஞ்சலியோட அப்பா, இங்கே பாருங்க மாப்பிள்ளை, எங்கள் பொண்ணை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. எங்கள் பொண்ணு சின்ன பொண்ணு மாப்பிள்ளை, அவள் ஏது தப்பாக நடந்துக்கிட்டா நீங்கள் தான் பொறுமையாக போகணும் அப்படின்னதும் இந்த பக்கம் மகேஷ் வந்து, இங்கே பாருங்க மாமா, இனிமேல் அஞ்சலி என்னோட வைஃப், அதனால நல்லபடியாக அஞ்சலியை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு போதுமா அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அஞ்சலியை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ காரில் போயிட்டுருக்காங்க. அஞ்சலியோட முகத்தில் வந்து ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்குது. அப்படின்னு பார்த்து நம்ம மகேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, டிரைவர் வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி டிரைவர்கிட்ட காசு கொடுத்து அனுப்பி வச்சுட்டு நம்ம மகேஷே காரை வந்து டிரைவ் பண்ணுறாங்க. முன்னுக்கும் அஞ்சலி வந்து உட்கார சொல்கிறாங்க. ஆமாம், இதுக்கு எப்படி பண்ணீங்க, பின்ன பேசாமல் உம்முன்னுட்டு வந்தால் டிரைவர் இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்ல அஞ்சலி, அதான் நான் அவரை அனுப்பி வச்சேன் அப்படின்னதும் 2 பேரும் ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டே நேராக மகேஷ் வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா வீடு வந்து அப்படியே மாளிகை மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. இதை பார்த்து அப்படியே வேண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி. உடனே நம்ம மகேஷ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட டோரை வந்து ஓப்பன் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்து தான் ஓப்பன் பண்றாங்க. என்னது இதெல்லாம், இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாவா இருக்கீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்டதோ, ஆமா அஞ்சலி, கூடவே செக்யூரிட்டி இருக்காரு அப்படின்னதோ, என்னங்க நக்கலா பேசுறீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. சரி சரி, ஒரு நிமிஷம் வெளியில இரு வரேன் அப்படின்னு உடனே உள்ள ஓடி போய் மகேஷ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆரத்தி தட்டை ரெடி பண்ணிட்டு வந்து அஞ்சலிக்கு ஆரத்திலாம் எடுத்துட்டு அதை வந்து அவங்க ஃபோனில் வந்து வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அஞ்சலியை வலது காலை வச்சு உள்ளே வாங்க அப்படின்னும் போதும் அஞ்சலி உள்ளே வரலான்னு எடுக்கிறாங்க. இரு அஞ்சலி அப்படின்னுட்டு மகேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, அஞ்சலியை தூக்கிக்கிட்டே உள்ளே வந்துடுறாங்க. ஆமாம், இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும், வரும்போது அத்தைக்கிட்ட எல்லாம் கேட்டு தான் வந்தா அப்படின்னு மகேஷ் சொன்னதும் அஞ்சலி வந்து கியூட்டா சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கவினை தான் காமிக்கிறாங்க. கவின் வந்து நேராக வீட்டுக்கு வராங்க. கவினோட அப்பா வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. டேய், நான் உனக்காக காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி உனக்கு என்னடா முக்கியமான வேலை, ஃபோன் கூட எடுக்கிறதுக்கு உனக்கு டைம் இல்லையா அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அப்பா, எனக்கு காலேஜில் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் முடிச்சுட்டு வர வேண்டியதாகிடுச்சு, மன்னிச்சிடுங்கப்பா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு கவின் பாட்டுக்கு போனது. எங்க அதான் காலேஜில் ஏதோ வேலைன்னு சொல்கிறாள்ல, விடுங்க அப்படின்னு நம்ம கவினோட அம்மா வந்து சமாளிச்சிட்றாங்க. இந்த பக்கம் நம்ம வெட்டியை தான் காமிக்கிறாங்க. நம்ம வெட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போது வெட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அண்ணன் வாண்ண, என்னென்ன அன்னிக்கிட்டு காதில் சொல்லிட்டேயா என்ன, அப்போது பாட்டியெல்லாம் எப்படின்னு சொல்லுண்ண அப்படின்னு போதும். இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காதலும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லை அப்படின்னுட்டு வெட்டி பாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. இதை பார்த்து இவங்க 3 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னடா அண்ணன் இப்படி சொல்லிட்டு போகிறாரு, சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னுட்டு 3 பேரும் உள்ளே வராங்க. அப்போது பூஜை ரூமில் போய் வெட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. நீயே சொல்லு, ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் எவ்வளோ விஷயத்த பார்த்து பண்ணியிருக்கேன், ஆனால் என் லைஃப்பில் நான் ஆசைப்பட்டது துளசியை மட்டும்தான். கடைசியில் துளசியை எனக்கு கிடைக்க விடாமல் என்னை ஏமாத்திட்டல, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, சொல்லு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. இங்கே பாரு,
துளசிக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி ஒரு பொண்ணு இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்க கண்டிப்பாக நான் துளசி லைஃப்லேயே போயிருக்க மாட்டேன். என் அக்கா தீபாவை நான் வெறுத்துட்டு இருந்தேன். ஆனால் என் துளசிக்காக மட்டும்தான் அந்த வளவுக்குள்ள கால் வச்சேன். கடைசியில் என்னை ஏமாத்திட்டே முருகா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டே அழுதுட்டு இருக்காங்க. இதை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. அண்ணன் மன்னிச்சிருன்னு, எங்களுக்கு விஷயம் தெரியாமல் பேசிட்டோம். என்னென்ன சொல்கிறேன், அன்னைக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை வேற இருக்கா. ஆமாடா, இது புரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வெட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அஞ்சலியோட அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப சோகமாக இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம துளசி வந்து இங்கே பாருமா, அஞ்சலி எங்கம்மா போயிட போகிறா, அதுவும் மகேஷ் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க அஞ்சலி கொடுத்து வச்சிருக்கணுமா, அப்படி இருக்கும்போது எதுக்குமா நீ அஞ்சலியை பற்றி கவலைப்படுற, இங்கே பாரு இப்போ அஞ்சலியை மகேஷ் தாங்கன்னு தாங்குவாங்க, அவள் சந்தோஷமாக இருப்பாமா, நீ இதை பற்றி கவலைப்படாத, அப்படி உனக்கு அஞ்சலியை பார்க்கணுன்னா சொல்லு, நாம் சென்னையில் தானே இருக்கா, அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னதும், இருந்தாலும் என் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறப்போ கலகலப்பாக இருக்குண்டி, அங்கே இங்கேன்னு துடினமாக ஓடி திரிவா, இப்போ திடீர்னு என் பொண்ணு இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது துளசி அப்படின்னதும், இங்கே பாருமா லட்சுமி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. உனக்கு மட்டுமா, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பொண்ணை எப்போ பார்க்கணுன்னு தோணுதோ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், நம்ம மாப்பிள்ளைன்னு பார்க்க வரவனா சொல்ல போகிறாரு அப்படின்னதும், சரிங்க அப்படின்னு சொல்லி துளசியோட அம்மா வந்து சமாதானம் ஆகுறாங்க. இங்கே பார்த்தோன்னா வீட்டில் எல்லா ஏற்பாடுகளையுமே பண்ணி வச்சுருக்காங்க மகேஷ். ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா அன்னைக்கு நம்ம அஞ்சலி வந்து நல்லா தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் எழும்பி பார்த்தோன்னா அஞ்சலி மடியிலேயே வந்து மகேஷ் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ டைம் போகிறதே தெரியல. உடனே டைமை பார்க்குறாங்க, டைம் நல்லா போயிடுச்சு. ஐயோ டைம் போயிடுச்சு அப்படின்னும் போது என்ன ஆச்சுங்க, 21 நிமிஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு, நான் உடனே ஆஃபீஸ் கிளம்பணும், நீ ரெஸ்டடு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போது, ஐயோ இருங்க நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அஞ்சலி சொன்னதும், பரவாயில்ல அஞ்சலி, நீ என் வீட்டுக்கு வந்திருக்க, உன்னை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, இன்னைக்கு நானே எடுத்துகிட்டு வரேன், நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னுட்டு மகேஷ் போய் 2 பேருக்குமே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து அஞ்சலி கிட்டே கொடுக்குறாங்க. இந்த காஃபி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு போது அஞ்சலி வந்து காஃபியை குடிச்சு பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குங்க, உண்மையிலேயே சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் கூட நான் இப்படி காஃபி குடிச்சதே இல்லை தெரியுமா. ஆமாம், நீங்கள் எப்படிங்க ஒரு ஆளாக எங்கள் வீட்டில் இருந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நானும் இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது தெரியுமா, நான் போடுற காஃபியை நானே குடிக்க மாட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னதும் மகேஷ் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எப்படி அஞ்சலி, நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உன் சந்தோஷத்தை பார்த்துட்டே நான் இந்த வீட்டில் இருக்கணுங்கிற மாதிரி மகேஷும் அஞ்சலி கூட ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சிருது. ஸோ எனக்கு என்னமோ கண்டிப்பாக மகேஷ் வந்து நல்லவங்க தான். ஆனால் மகேஷ் வந்து வீடு முழுக்க வந்து கேமரா வச்சுருக்காங்க. ஸோ அந்த சீனெல்லாம் வந்து போக போக நம்ம எபிசோடில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலி வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்கங்கிற விஷயத்த கவனிக்கிறதுக்காகத்தான் வீடு முழுக்க வந்து கேமராவை வச்சுருக்காங்க. டிவி வேணுமா, ஷோபா கிட்ட பெட்ரூம் வரைக்கும் மகேஷ் வந்து கேமரா வச்சுருக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி